வணக்கம் நேர்களே. இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு இளநீர் ரக மரங்கள். இந்த இளநீர் மரங்கள் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த சொறி அதிகமாக வருது பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இதை முழுக்க முழுக்க உங்களுக்கு அந்த கள்ளிப்பூச்சி அது ஒரு பூச்சிகள் உட்காந்து அதோடைய இது சப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மட்டையில் பாருங்கள் தெரியுங்களா, இதுதான் அந்த கள்ளிப்பூச்சி மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அடிச்சிருக்கு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இந்த இளநீர் மரங்கள் அதிகமாக உங்களுக்கு தாக்கும் பாருங்கள். எல்லா மரத்துலையும் அதே மாதிரி இருக்குது. எல்லாமே சொறி காயாக தான் இருக்குது. இந்த மாதிரி சொறி வராமல் தடுக்கலாம். இந்த மரத்தில் இருக்கிற கள்ளிப்பூச்சி மாவு பூச்சி எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழியை மருந்து கட்டணும். அப்புறம் எல்லா காயிலையுமே எல்லாமே இளநீர் மரங்கள் தான். எல்லா காயிலையுமே சொறி இருக்குது பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, வேர் வழியாக மருந்து கட்டணும். வேர் வழியாக மருந்து கட்டினீங்கன்னா முழுசாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பாருங்கள் எப்படி அடிச்சது பாருங்கள் மட்டையிலலாம் பாருங்கள் தெரியுங்களா. பாருங்கள் காய் பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பாருங்கள். இதில் எந்த அளவுக்கு அந்த பூச்சியோட தாக்குதலுக்கு பாருங்கள். அதுக்காக தான் இந்த மாதிரி வேறு வழியாக மருந்து கட்டுறோம். இந்த மாதிரி வேறு வழியாக மருந்து கட்டுறதுனால உங்களுக்கு வண்டு தாக்குதல், இந்த மாதிரி பூச்சிகள் எல்லா வகையான உங்களுக்கு பிரச்சனையும் கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா காய் நல்லா பிடிக்கிறதுக்காக சேர்த்து இந்த ஒரு டானிக் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுசும் வந்து கட்டி கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி கட்டி விட்டு விட்டுட்டிங்கன்னா அது மரம் 2 நாளில் உங்களுக்கு எடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிரும் பாருங்கள். எல்லாமே இளநீர் மரங்கள் தான். இளநீர் வெரைட்டி இளநீக்கு போகிறது இந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கியிருக்குது பாருங்கள். இதுதான் இன்றைக்கி அதிகப்படியாக இளநீர் மரங்களில் தாக்கிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா காய் எல்லாம் சொறியாக வர்றது, காய் சைஸ் வராது பாருங்கள். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த மரத்தில். இதெல்லாம் முழுசாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சிறந்த வழி எதுன்னு பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேர் வழியை மருந்து கட்டுறது தான். இந்த வேர் வழியை மருந்து கட்டுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த நரம்பில் குளுக்கோஸ் செலுத்துகிற மாதிரி இது வேறு வழியாக மருந்து கொடுக்குறோம். டக்குன்னு உங்களுக்கு எடுத்துக்குது. சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு வரும். வேறு எந்த வழியில் செஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரிசல்ட்டு பார்க்க முடியாது. அதுக்குள்ளே மரமே ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிரும். இதுதான் இன்றைக்கி ஒரு சிறந்த மெத்தேடு பாருங்கள். இங்கேயும் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுசும் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா பகுதிக்கும் இப்போ கட்டி கொடுத்துட்ருக்குறோம். இதில் நம்பர் கொடுத்துருக்குறேன், எனக்கு கூப்பிடுங்க. சிறந்த முறையில் செஞ்சு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.